பாசத்திற்குரிய அருமை பாட்டாளி சொந்தங்களே, நமது தமிழன போர் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய நமது சௌமியா அன்புமணி அவர்கள் நமது தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக மாம்பழம் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். நீங்கள் எல்லாரும் கடந்த காலங்களிலே ஒட்டுமொத்தமாக மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து தொடர் சின்னையா அவர்களையும் மற்ற நமது வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்தவர்கள். அதை போலவே இந்த முறையும் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நமது வேட்பாளர் அவர்கள் தற்போது உங்களிடையே பேசுவார். வணக்கம். தாழ்நத்தம் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வெயிலையும் எனக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நான் இந்த பகுதியில் இந்த மாம்பழ சின்னத்தில் போட்டிடுற வேட்பாளர். நம்ம ஊரோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், பசங்களுக்கு வேலை, அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, இந்த குடி போதை, இது எல்லாமே எனக்கும் தெரியும். இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு செய்யணும்னு தான் நான் விருப்பப்பட்டு நான் இந்த பகுதியில் நிற்கிறேன். இது என்னோடய ஊர், என்னுடைய மக்கள், நம்ம தர்மபுரி நம்ம ஊராச்சே அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீங்களாம் உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் கூட இருப்பேன் எப்பயுமே அப்படின்றது தான் என்னுடைய உறுதியாக நான் சொல்கிறேன். எல்லா கஷ்டமும் தெரிஞ்சதுனால நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நம்ம கூட எல்லாம் ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க. நானும் உங்களோட எப்பயுமே கூட இருப்பேன். இதுக்காக எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். மருத்துவர் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அண்ணனுங்களாம் இருக்காங்க, எப்பயுமே எல்லாரும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நானும் உங்களோட துணையாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. உங்கள் வீட்டு போனா நினச்சி எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நம்ம பசங்கள் தான் நம்ம எதிர்காலம். அவங்களுக்காகவாவது நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா பண்ணணும். சரியா? நல்ல வேப்பிலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த என் அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இங்கே இவ்வளோ ஆசையாக பாசமாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கிராமம், இங்கே நிறைய இடஒதுக்கீடு போராளிகள் இருக்கின்ற கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளோ பெருமை மிக்க கிராமத்துக்கு வர்றதில் எனக்கு தான் ரொம்ப பெருமை. நான் வாக்கு சேகரிக்கவோ எதுவும் அதுக்காகவே வரல, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஏன்னா நம்ம மருத்துவர் ஐயா நம்மளுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பட்ட இந்த ஊர்லேயும் நானும் வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இங்கே நம்ம மாம்பழ சின்னத்துக்கு நான் உங்ககிட்ட வாக்கு கேட்டால் நீங்களாம் கோச்சிக்குவீங்க, இதை போய் ஏமா எங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு கூட. அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ உணர்வாக இருக்கின்றீர்கள். இந்த உணர்வான கிராமத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் எதனா செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது வாய்ப்பு கேட்டு தான் நான் எல்லா ஊருக்கும் காலையிலேருந்து போயிட்டுருக்கேன். ஒரு வாரமாக அதான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நானும் தர்மபுரி ஊர் பொண்ணு தான். நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போனதை விட தர்மபுரிக்கு தான் அதிகமாக வந்திருக்கிறேன். அதனால் இங்கே தான் செய்யணும். கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இருக்குது, தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் எத்தனை போராட்டங்கள்லாம் பண்ணிட்டாங்க, ஐயாவும் பண்ணிட்டாங்க. இவ்வளோ போராட்டம் பண்ணியும் நமக்கு தண்ணி கொடுக்கலன்னா நம்மளை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம மட்டும்தான், ஆனால் கண்டிப்பாக விட மாட்டோம். நம்ம தான் போராட்ட குணம் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம போராடி தான் நம்ம ஜெயிக்கணும்னு இருக்குது. எதுவுமே யாரும் நமக்கு இலவசமாக யாரும் கொடுக்குற மாதிரி தெரில, நம்ம உரிமையை யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் போராட்டம். இடஒதுக்கீடுனாலும் போராட்டம், தண்ணி வேணும்னாலும் போராட்டம், ரோடு வேணும்னாலும் போராட்டம், படிப்பு வேணும்னாலும் போராட்டம். எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணி தான் நம்ம உரிமையை வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த தண்ணீர் திட்டம் இப்போ
கூட்டு குடிநீர் திட்டம் கூட நாம் போராடி தான் வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க, இல்லைன்னா அது கூட கிடைச்சிருக்காது. நம்ம மாம்பழத்துக்கு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால தான் 108 ஆம்புலன்ஸே இந்தியா முழுக்க கிடச்சிது. உங்களால் தான் அந்த 108 ஆம்புலன்ஸ் உலகம் முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க கிடைச்சதுக்கு காரணமே நீங்களாம் ஆசையாக மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதுனால தான். அதே போல் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதெல்லாம் வேறு யார் பண்ணியிருப்பாங்க? யாருக்குமே அந்த அக்கறையெல்லாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் தான் அந்த அக்கறை இருக்க தொட்டு தான் இந்த தருமபுரி மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரியாக அதை உயர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுனால எல்லா பெரிய பெரிய டாக்டருங்களாம் அங்கே உட்காந்து மருத்துவம் பார்க்குறாங்க. நம்ம கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவம் வந்து பெரிய மெட்ராஸில் சென்னையில் கிடைக்கக்கூடிய உயர்தர மருத்துவம் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்புறம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஐயாவுடைய வழிகாட்டுதல் படி இதெல்லாம் செஞ்சோம். இப்போ நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் வேற இருக்கிறாங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு. எதா பிரச்சனைனா நம்ம பாரத பிரதமர்கிட்டயே போய் கேட்கலாம், எங்களுக்கு தண்ணி வேணும் கொடுங்க, எங்கள் ஊர் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதற்காக தான் இந்த தேர்தலே நான் நிற்கிறேன். எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி தான் இவ்வளோ நேரம் வந்து நின்று எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறீங்க. அதனால் உங்கள் ஆதரவுக்கு இப்பொழுதே நான் நன்றி சொல்லி எனக்கு மாம்பழ சின்னத்தில் எல்லாரையும் போட சொல்லுங்கள். நீங்கள் போட்டுருவீங்க, உங்களை மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்கள், 108 ஆம்புலன்ஸ் மாம்பழத்தால் தான் கிடச்சிது, அதுக்காகவாவது போடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நன்றிம்மா, வணக்கம். வேறு ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்லணுமா? உங்கள் வீட்டு பெண்ணு தானே, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். சரியா? தண்ணி வேணும், வேலை வேணும், இதுதான் நீங்கள் கேட்க போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னும் நிறைய நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம நிறைய உழைக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன். கடுமையாக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள்லாம் என்னோட துணை இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம சாதிக்கலாம். நம்ம நினைத்த அந்த 10.5 கூட நம்ம வாங்கிடலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதுக்காக தானே எவ்வளோ பெரிய தியாகத்தை நம்ம கடைசியில் தேர்தல் நேரத்தில் செய்தோம். 10.5க்காக தான் பெரிய தியாகத்தை செய்தோம். நம்ம அது எல்லாம் மீறியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பையெல்லாம் பெற்றிருக்கிறோம். அதற்கான முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடவுள் மனது வைத்தால், மக்களும் மனது வைத்தால் 2026 நாமே கையெழுத்து போட்டு அதை வாங்கிக்கலாம். அதை முதல்ல டாஸ்மாக் மூடுறதான் முதல் கையெழுத்து. ஐயா வேற முன்னாடியே சொல்லிட்டார்ல, முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக் மூடணும்னு முதல்ல செய்யணும். அதான் ஐயா சொன்னார் 2026 பேனாலாம் கொடுத்துட்டாரு. முதல்ல இந்த பேனால் தான் கையெழுத்து போட்டு அதை டாஸ்மாக் மூடணும்னு. அதனால் அதுக்கு தான் நம்ம நிறைய உழைக்கணும். நிறைய நல்ல திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பு தான் கேட்குறோம். அதை நம்ம தமிழக மக்கள் நமக்கு தரணும். தமிழக மக்கள் மனது வைத்தால் நமக்கு வந்து இந்த பெண்களுக்கு விடிவு காலம், அதாவது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவெல்லாம் மிக்க நன்றிமா. உங்களுடைய ஆதரவுக்கும் உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் தலைவணங்கி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.